சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ட்ரைனஸை நம்ம சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அப்போ ஈஸியா நீங்க அடிக்கடி சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக சரிங்க. இந்த குளியல் பொடி அரைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பச்சை பயிறு ரொம்ப முக்கியமானது. இதை போட்டு ஜென்ட்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தாவே நல்லா கிளியர் ஆயிடும். அதே மாதிரி இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ் இது எல்லாமே எரிச்சலோட வர ஆரம்பிக்கும். அதிகமான எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல கோடை காலத்திற்கு ஏற்ற ஒரு முக்கியமான விஷயம் தாங்க நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா குளியல் பொடி தயாரிக்கும் முறை. கோடை காலத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதை சமாளிக்க ஒரு பெஸ்டா நேச்சுரலா நறுமணம் இருக்கக்கூடிய ஒரு குளியல் பொடி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த கோடை காலம் வந்துட்டாவே வியர்வை அதிகமாக வருங்க. கிச்சன்ல நின்று சமைக்க முடியல, நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு வெளியில போய் 5 மினிட்ஸ்ல அவ்வளோ ஸ்வெட் ஆயிடுது. உடல் முழுவதும் எரிச்சல், அரிப்பு, வியர்க்குரு வந்துருது, ஒரு ரெட்னஸ் வருது. அதிகமான வியர்வையில உடல் ரொம்ப ட்ரை ஆயிடுதுங்க. 2-3 முறை குளிக்கிறேன், அதுவும் சோப் போட்டு குளிக்கிறேன், ரொம்ப ட்ரை ஆகி என்னால தாங்கவே முடியலைங்க. ரொம்ப ஹெவியா ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்வீங்க. இந்த ட்ரைனஸை நம்ம சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அப்போ ஈஸியா நீங்க அடிக்கடி சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். சருமம் ரொம்ப ரொம்ப நமக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. அதை சரி செய்யறதுக்கு குளியல் பொடி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குளியல் பொடி யூஸ் பண்றதுனால ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாம மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகும். அதே சமயம் அதிகமான வியர்வை, வியர்க்குரு இது எல்லாமே வராம உங்களுக்கு பாதுகாக்கப்படுது. அப்போ ரெகுலரா இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த குளியல் பொடியை நீங்க அரைச்சி வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரே நாள்ல நீங்க ரெடி பண்ணிடலாம். ஸோ இது அத்தனையும் சேர்த்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த குளியல் பொடி எப்பவுமே யூஸ் பண்ணலாம். அதுவும் சம்மர் டைம்ல யூஸ் பண்ணும்போது நல்லாவே நமக்கு சரும பிரச்சனைகள் வராது. அடிக்கடி கட்டி வருதுங்க, ரொம்ப ட்ரை ஆகுது, கழுத்தை சுத்தி கருப்பாயிடுச்சு, ஸ்கின் டேன் ஆயிடுச்சு, கவலையே வேண்டாம். இதை ஃபேஸ் பேக்கா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் தயிரோ இல்லை ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் ஃபேஸ் நல்லா உங்களுக்கு பொலிவாக இருக்கும். சரிங்க, இந்த குளியல் பொடி அரைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பச்சை பயிறு ரொம்ப முக்கியமானது. பச்சை பயிறு ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அளவு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதங்கள் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை இதை பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக 2 மாதங்களுக்கு உங்களுக்கு வரும். ஸோ அப்போ பச்சை பயிறு 2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதனோட நம்ம சேர்க்கக்கூடியது ரோஜா இதழ்கள். ஸோ ரோஜா இதழ்கள் நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ 1/2 கிலோ அளவுக்கு எடுக்கணும். நல்ல இந்த பன்னீர் ரோஜா இருக்கு பார்த்தீங்களா, அது கிடைச்சா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஸோ ஸ்கின் பொலிவா இருக்கிறதுக்கு, அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ரோஜா இதழ்கள் ஒரு 500 கிராம்ஸ் நமக்கு தேவை. அதே மாதிரி ஆவாரம் பூவும் ஒரு 500 கிராம்ஸ் 1/2 கிலோ அளவுக்கு தேவைப்படுது. அதாவது இந்த ஆவாரம் பூன்னு சொல்லும்போது நல்ல ஒரு தங்கச்சத்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த தங்கச்சத்து அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கின் டேமேஜ் இல்லாம அது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுது. ஸோ ரோஜா இதழ்கள் ஒரு 1/2 கிலோ, ஆவாரம் பூ இது ஒரு 1/2 கிலோ. அடுத்து நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே 200 கிராம் நீங்க சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 200 கிராம் தேவைப்படுது. அடுத்து முக்கியமாக வெட்டிவேர். ஸோ வெட்டி வேர்ன்னு சொன்னாவே போதும், நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை இதுல இருக்கு. ஸோ வெட்டி வேர்ல சர்பத் செய்யறதுலாம் நம்ம பதிவுல போட்டிருக்கிறோம். ஸோ சர்பத்தா எடுத்துக்கலாம், இல்ல ஊறல் குடிநீராக எடுத்துக்கலாம், தைலமாக நம்ம பயன்படுத்தலாம். அப்போ உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்க வெட்டிவேர் மிக சிறந்த ஒரு மூலிகை. 200 கிராம் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு 200 கிராம் வெட்டிவேரை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி நன்னாரியும் ஒரு 200 கிராம் நம்ம தேவைப்படுது. இது நன்னாரின்னு பார்க்கும்போது உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. கோரைக்கிழங்கு 200 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ கோரைக்கிழங்கு நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடியது. கோரைக்கிழங்கு நமக்கு தேவை.
அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் 200 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆண்களும் பயன்படுத்தலாம். ஆண்கள் இந்த மஞ்சளை பயன்படுத்தலாமா? மற்ற மூலிகைகளோட சேர்த்து இருக்கும் பொழுது இந்த குளியல் பொடியில நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். கார்போக அரிசி 200 கிராம் நமக்கு தேவைப்படுது. கார்போக அரிசின்னு சொல்லும்போது சரும பிரச்சனைகள், சின்ன சின்னதா கட்டிகள் வருது பார்த்தீங்களா, அதை குறைக்கிறதுக்கு நமக்கு இந்த கார்போக அரிசி பயன்படுது. ஸோ இத்தனை மூலிகையும் நான் சொன்ன அளவுப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு சந்தன பொடி கிடைச்சதுன்னா 200 கிராம் பொடியாக கிடைச்சதுன்னா வாங்கி இந்த பொடி அரைச்சதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை சந்தன ரேக்கு சில்லு எல்லாமே நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும். அது ஒரு 200 கிராம் அளவுக்கு வாங்கி இதை அரைக்கும் போது நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது எல்லாம் வெயில்ல காலையில நீங்க உலர்த்துனீங்கன்னா மதிய வேலையிலேயே போதும். எடுத்துட்டு நல்லா மிஷின்ல கொடுத்து பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இந்த 2 மாதங்களுக்கு மேலேயே உங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். ரெகுலரா காலையில இது எவ்வளவு தேவையோ அதை எடுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே வாங்கல. சரும நோய்கள், சரும பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராது. கோடை காலத்துல வரக்கூடிய சின்ன சின்ன குறுக்கள் எல்லாமே வராமல் இருக்கும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தரையில உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் இச்சிங் ஆகுது. டைப்பர் ரேஷஸ்லாம் நிறைய குழந்தைகளுக்கு வரும் இந்த கோடை காலத்துல. அதுக்கு எல்லாமே நீங்க கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய சோப் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இதை போட்டு ஜென்டிலா நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தாவே நல்லா கிளியர் ஆயிடும். அதே மாதிரி இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ் இது எல்லாமே எரிச்சலோட வர ஆரம்பிக்கும். அதிகமான எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். அதற்கு இந்த பவுடரை நம்ம எக்ஸ்டர்னலா போட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது சரும பிரச்சனைகள் உங்களுக்கு வராம தடுக்கப்படுது. ஏன்னா இந்த குளியல் பொடி தான் நிறைய சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றோம். கோடை காலத்துல இந்த மாதிரி இந்த குளியல் பொடியை அரைச்சு நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. சருமம் பிரச்சனைகள் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி.